தனிம வரிசை அட்டவணையில உள்ள தொடர்கள் வந்து எவ்வளோனா 7 தொடர்கள் வந்து இருக்கு. 18 தொகுதிகள் வந்து இருக்கு. இந்த தொடர்கள் அப்படிங்கிறது கிடைமட்டமாகவும், தொகுதிகள் அப்படிங்கிறது செங்குத்தாகவும் இதில வந்து அமையப்பெற்றிருக்கும். இப்போ தனிம வரிசை அட்டவணையில உள்ள தொகுதிகள் வந்து என்னன்னு பார்க்கலாம். 1லிருந்து 18 தொகுதிகள் வந்து இருக்கு. இதில முதல் தொகுதி வந்து எதுனா கார உலோகங்கள். கார உலோகங்கள் வந்து லித்தியம்ல இருந்து பிரான்சியம் வரை இருக்கக்கூடியது தான் கார உலோகங்கள். அடுத்ததா 2வது தொகுதி கார மண் உலோகங்கள். இது வந்து பெரிலியத்துல இருந்து ரேடியம் வரை இருக்கிறது தான் காரமண் உலோகங்கள். அடுத்ததா 3லிருந்து 12 வரை உள்ள உலோகங்கள் வந்து எதுனா இடைநிலை உலோகங்கள். இதை வந்து டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலை உலோகங்கள் வந்து 3லிருந்து 12 வரை இருக்கு. இதை வந்து டி தொகுதி தனிமங்கள் அப்படிங்காங்க. அடுத்ததா 13லிருந்து 18 வரை வந்து என்னன்னா பி தொகுதி தனிமங்கள். 13லிருந்து 18 வரை பி தொகுதி தனிமங்கள். இதுல 13 அப்படிங்கிறது போரான் குடும்பம். 13ங்கிறது போரான் குடும்பம். 14 வந்து கார்பன் குடும்பம். 14 வந்து எதுனா கார்பன் குடும்பம். 15 வந்து நைட்ரஜன் வந்து 15. அடுத்ததா ஆக்சிசன் அல்லது சால்கோஜன் குடும்பம் வந்து 16. 16 வந்து ஆக்சிசன் அல்லது சால்கோஜன் குடும்பம். அடுத்ததா தொகுதி 17 வந்து ஹாலஜன்கள். இதை வந்து உப்பீனிகள் அப்படின்னு சொல்லுதாங்க. ஹாலஜன்கள் அல்லது உப்பீனிகள். அடுத்ததா 18வது தொகுதியில வந்து அரிய வாயுக்களும் மந்த வாயுக்களும் அமையப்பட்டிருக்கும். நன்றி.